திரு கோவிந்தராஜ், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறோம். இந்த தலைப்பு, களத்தில் திமுக அதிமுக செயல்பாடு எப்படி இருக்கிறது, இந்த பின்னணியில் தனி மனித விமர்சனங்கள் கடந்த சில நாட்களாக ரொம்ப உக்கிரமடைந்து வருவதை பார்க்குறோம். 1000 விஷயங்கள் இருக்குது களத்தில் பேசுவதற்கு. மக்களோட கோரிக்கைகள், செயல்பாடுகள் எல்லாமே நிறையா இருக்குது. 5 ஆண்டுகளாக என்ன பண்ணீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அப்படிலாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிற சமயத்தில் தனி மனிதர் தாக்குதலில் ஈடுபடுவது, சோகால் இழிவாக பேசுவதாக தான் அது பொருள்படும். இப்படியான விஷயங்கள் ரொம்ப நெருக்கத்தில் இதெல்லாம் அரங்கேறுவதை நம்ம பார்க்குறோம். பரஸ்பரம் அது குற்றச்சாட்டுகளாக கூட தொடருது. ஆனால் ஓவரால் அதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள், வாக்காளர்கள் எல்லாமே ஒரு முகம் சுளிக்கும் வகையில் தான் இருப்பதையும் நம்ம களத்தில் உணர்கிறோம். எப்படி பார்க்குறீங்க திரு கோவிந்தா? அதாவது இது போன்ற ஒரு இப்போ தான் கடந்த சில வருடங்களாகத்தான் இது போன்ற ஒரு தனிமனித தாக்குதல் இந்த அரசியல் களத்தில் நாம் பார்க்க நேர்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிறது எம்ஜிஆர், கலைஞர், அந்த ஜெயலலிதா அவங்க அம்மையாருக்கு கூட இவ்வளோ தூரத்துக்கு தரம் தாழ்ந்த மாதிரி இல்லை. இது இப்போ 2017, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2017 தான் இது போன்ற ஒரு தனி மனித தாக்குதல். குறிப்பாக நீங்க குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதோட மோசமான பேச்சுகள் அப்போ சமூக ஊடகங்கள் இவ்வளவு தூரத்துக்கு கிடையாது சார். வெளியில தெரியல, வெளியில பேசுனாங்க. ஆமா, அப்ப சமூக வலைதளம்லாம் கிடையாது. அப்பயும் இதை விட கேவலமாலாம் பேசியிருக்கிறாங்க. அது வாய் சொல்றதுக்கே கூச்சமாக இருக்குது. 2-3 நிகழ்வுகளை சுட்டி காட்டுறேன். அதாவது அனந்தநாயகின்ற ஒரு எம்எல்ஏ, ரொம்ப இழிவான சுட்டிக்காட்டல் நம்மளுடைய மேடை. அதாவது அனந்தநாயகி என்கின்ற காங்கிரஸ் எம்எல்ஏ சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே திராவிட நாடு எங்கே என்று கேட்கறதுக்கு கலைஞர் கொச்சையான மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தையை உபயோகப்படுத்தி, அதை நான் இங்கே தவிர்க்கிறேன். ஸோ அதே போல் பல்வேறு நிகழ்வுகள் எடுத்து இது பண்ணலாம். சிட்டி பாபு என்கின்ற ஒரு மேயர், அவரை இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி இழிவாக பேசியிருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே போல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிள்ளையோ பிள்ளை என்ற படத்தை எடுத்தும்போது அவர் சொல்லியிருக்கார், சாதாரண கேள்வி வைக்கிறார், விமர்சனம், பையன் நடிப்பதோ பிள்ளையோ பிள்ளை, அப்ப நடிப்பதோ கொள்ளையோ கொள்ளை அப்படின்னு அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருந்தார். அப்படிதான் அவர் எம்ஜிஆர் ஒருபோதும் தவறான பதிவு அனுமதிக்க மாட்டேன் பேசுறாங்க. நான் எடுத்து தரவு இல்ல உங்களுக்கு எடுத்து முடியவே முடியாது, அனுமதிக்க மாட்டேன். தனிநபர் தாக்குதல்ல புரட்சி எம்ஜிஆர் எப்போது இல்ல, தன்னை எதிர்த்து இல்ல தவறான பதிவு பண்ணக்கூடாது. ஆட்சேபிக்கிறேன், பேசியதே இல்லை. நான் சொல்றேன், முத்துவை எந்த அளவுக்கு பாராட்டினாரு நான் பதிவு பண்றேன் என்னுடைய இதுல. அதுக்கப்புறம் சரி கோவிந்தாஜ், நீங்க நம்ம அதை கடந்துருங்க. அதே தவறான பதிவு பண்ண துரை கருணா அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு இந்த அரசியலை விட்டு இந்த விவாதத்தை விட்டு ஒதுங்கிறேன். எம்ஜிஆர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னு நிரூபிச்சீங்கன்னா இந்த களத்துல இருந்து நான் வெளியேறேன். அவதூறு, மிகப்பெரிய தலைவனை அவதூறுபடுத்துறீங்க, ஒப்புக்க மாட்டேன். அதாவது பையன் நடிப்பது பிள்ளையோ பிள்ளை, அப்பன் இது பண்ணி கொள்ளையோ கொள்ளைன்ற ஒருபோதும் அந்த வார்த்தையை பண்ணதில்லை. சகோதரா, ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணுகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொது வெளிகளில் கலைஞர் கருணாநிதியை பற்றி யாரெல்லாம் கலைஞர் என்று சொல்லாமல் கருணாநிதி என்று பேசினுடைய மேடை விட்டு இறக்கினவர். அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருந்தாரோ இருக்கு. அதாவது பேச்சாளர்கள் பேசியிருக்காங்க. இதை நானே 1973 பேசியிருக்கேன், 74 சம்பவத்துல. அதனால இது நான் மறுக்கிறேன். தலைவர் மீது அந்த அவதூறு பரப்பக்கூடாது. கோவிந்தராஜ் அடுத்த பேசுங்க. அதே போட்டு பாத்தீங்கன்னாக்க பல்வேறு தருணங்கள்ல அப்பெல்லாம் இது போல இது இப்ப நடக்கிறத விட மிகவும் கடுமையான, ஆரம்பத்திலேயே ரொம்ப கவனமா தெளிவா சொல்லிட்டு இழிவான சுட்டிக்காட்டல்கள் வேணாம், அதை நம்ம தவிர்த்துலாம், தவறானது வேணாம். ஆமா, அது போல இது இப்படி இருப்பதாக முகம் சுளிக்கும் விவகாரத்தை தான் நம்ம தலைப்பாக எடுத்திருக்கோம். நம்மளும் மீண்டும் அதுக்குள்ள போயிட்டு பரஸ்பரமா இதுக்குள்ள வேண்டாம். இது இப்ப சமூக வலைதளங்கள்ல இதுவா இருக்கச்சு, இது மிகவும் பேசும் பொருளாக இன்னைக்கு இருக்கிறது. இப்ப அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு. இது ட்ரம்ப் போன வருஷம் அந்த அமெரிக்க தேர்தலில் ஜோ பைடனை எவ்வளவு ஒரு பாடி ஷேமிங் பண்ணி எவ்வளவு இதுவா பண்ணான்றது அந்த உலகமே அறியும். சோ சமூக வலைத்தளங்கள்ல கவனம் பெறுவதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உடனே ரீச் ஆகா ஓகோன்னு கை தட்டுவாங்க, இத பாருடா இப்படி பேசிட்டார் தலைவர்னு சொல்லுவாங்க அப்படின்றதுல. அப்ப அது எந்த விதமான ஒரு சீரியஸான இஷ்யூஸ்லாம் இல்ல,
அப்ப சும்மா கடந்து போகக்கூடிய விஷயமா? நிச்சயமா. அதை ஒரு பெரும் தலைவர்கள் பண்றது தான் நீங்க பேச இல்ல பொருள். கடந்து போக வேண்டிய விஷயமா கிடையாது. யாரோ ஒரு மூன்றாம் நபர் ஒரு சமூக வலைதளங்களை சுட்டி காட்டுகிறார், எழுதுகிறார், பேசுகிறார் என்பது வேறு. அப்படி எடுத்துட்டு போக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்கள் தலைவர்கள் இவ்வாறு பேசுவது தானே நம்ம அதை தலைப்பாக எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு நாம தள்ளப்படுறோம். அதாவதுங்க இன்னைக்கு வந்து காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது இன்னைக்கு அரசியல் களம் முன்னேறின மாதிரி கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, offense is the best solution for defense. Offense is the best solution for best defense, solution for defense in politics. Defense in politics. Yes. Offense is the best solution for defense in politics. அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். நான் என்ன ஆயுதம் எடுக்கணுன்றதை என்னுடைய எதிரி தான் தீர்மானிக்கிறார். நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஒன்றுமே பொறுமை காத்து கொண்டிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2017 திரு உதயநிதி அவர்கள் எடுத்து போயிட்டு காட்டு அவர் காலில் விழுந்ததை வந்து பெரிய ஒரு இதுவாக பேசி நகைப்புக்குரிய இது பண்ணி அது பெரிய பேசும் பொருளாச்சு. 2019 அப்பவும் இதே டாப்பிக்கை தான் எடுத்து வைக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 2021 2024 இதே போன்ற வந்து ஒரு தலைவர்களிடம் இழிவாக பேசி இது பண்ணியிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க கனிமொழி வந்து ஒரு பரப்புரையில் இது போல் எங்களெல்லாம் இது பண்ணி தான் நாங்கள் மலர் வளையம் வைத்து பார்க்கிற ஒரு கட்சி நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலர் வளையம் யாருக்கு வைப்பாங்க? மலர் வளையம் யாருக்கு வைப்பார்கள்? ஸோ இதெல்லாம் வந்து கட்சியில் இது பண்ணுறது ஆரம்பத்திலேயே இதை வந்து 2017 இப்பொழுது இருக்கின்ற ஊடகங்கள்லாம் அப்போவே கண்டித்திருந்தார்கள் என்றால் இது போன்ற நிகழ்வு நடந்த பரப்புரையில் நான் தான் மீண்டும் சொல்கிறேன் கோவிந்தராஜ், பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்குது, 1000 குற்றச்சாட்டு இருக்குது, 1000 கோரிக்கைகள் களத்தில் இருக்கு இல்லையா? இதை அப்படி பேசுவது சும்மா ஒரு போகிற போக்கில் பேசுவதை நம்ம எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை இது ஒரு திட்டமிடல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது இது ஏன்னா பேசக்கூடிய நபர்கள் மிக முக்கியமானவர்கள் அப்படின்றத அந்த கேள்வி எடுக்கிறது. கண்டிப்பாக இது வந்து அப்படி தட்டி கழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கக்கூடிய இதுவே கிடையாதுங்க. அதாவது அவங்க வைக்கக்கூடிய இது வந்து அது தொண்டர்கள் இப்போ வந்து ரெண்டுமே மிகப்பெரிய அரசியல் கட்சி, அது திமுகவும் இருக்கட்டும் அண்ணா திமுகவும் ரெண்டுமே இங்கே வந்து பல ஆண்டு காலம் இங்கே வேறு உண்டு இருக்கிற கட்சிகள். அது வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவது இந்த தலைவரை பற்றி இழிவாக பேசினா எந்த தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ இதை வந்து நாகரீகத்துடன் கண்ணியத்துடன் இது பண்ணோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு நாட்களாக மௌனமாக இருந்தார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இப்போ தான் அவர் வந்து திருப்பி ரிபட்டல் கொடுத்துருக்கார் ஒரு இதுக்கும். ஸோ ஏன் கொடுத்துருக்கார்? தொண்டர்கள் அவரை வந்து நீங்கள் இது போல் பண்ணுறது தான். திருப்பி மீண்டும் குறிப்பிடுறேன், அஃபென்ஸ் இதை தான் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருடைய அரசியலில் கையாண்டார். எம்ஜிஆரும் இதைத்தான் கையாண்டார். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். துரைக்கருணா அவர்கள் இதுக்கும் அவர் மறுத்தார்னா நான் அதுக்கும் ஆதாரம் கதை சொல்ல போகிறீங்களா உண்மையை சொல்ல போகிறீங்களா? அதாவது உண்மை. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் எல்லா கட்சி தொண்டர்களை பார்த்து கத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்போ சொன்னாரு? இது அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கப்ப சொன்னார். மதுரையில் நடைபெற்ற அனைத்துலக எம்ஜிஆர் மன்றேன் மாநாட்டில் பேசினார். அப்ப ஏன் இது சொல்றாருன்னா, கலைஞர் வந்து எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆர் ஒரு ஊமையன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார். எம்ஜிஆர் இதுக்கோசம் என்ன பண்ணுறார், ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி, அப்போ எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, எல்லாருடைய எம்ஜிஆர் மந்திரி சபையில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க, தொண்டர்கள்லாம் இருக்காங்க, அப்போ கத்தி வைத்துக் கொள்ளுங்கன்றாங்க. தொண்டர்கள்லாம் எம்ஜிஆரை பார்த்து கேட்கிறார், எதற்கோசம் கத்தி வைக்க சொல்லுகிறீங்க? அப்போ எம்ஜிஆர் சொல்கிறார், அவங்க பாணியிலே போய் திருப்பி அடிக்கணும், அதனால தான் நான் சொல்கிறேன், நாளைக்கு பாருங்க அப்படின்றார். அடுத்த நாள் செய்தித்தாள்களில் இந்த செய்தி தலைப்புச் செய்தியாக வருது. எம்ஜிஆர் கத்தி வைக்க சொல்லியிருக்கிறான், தலைப்புச் செய்தியாக வருது. இதே கலைஞர் எம்ஜிஆர் ஊமைன் என்று கூறிய கலைஞர் அடுத்து போய் பிரச்சாரம் பண்ணுறார், ஐயோ எம்ஜிஆர் எல்லாரையும் கத்தி வைக்க சொல்கிறார்னு. அப்புறம் எம்ஜிஆர் சொல்கிறார், இப்போ புரிஞ்சுட்டீங்களா, எந்த வாயால் ஊமைன் என்று கூறினாரோ அதே வாயால் நான் பேச வைத்தேனே, பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது அப்படின்னு எம்ஜிஆர் தொண்டர்களுக்கெல்லாம் சொன்னார். அதுதான் அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் டிஃபென்ஸ்ன்றது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன் பாலிடிக்ஸ். அதைத்தான் ஜெயலலிதா அவர்கள் எடுத்து அவங்க அரசியல் களத்தை வச்சாங்க. அதைத்தான் இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தன்னுடைய ஒரு அந்த இதுக்கு ஒரு டிஃபென்ஸாக இது பண்ணி அவருடைய இதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் சொன்னக்கூடிய கருத்துக்கள் வந்து பெரிய ஒரு இதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது திமுக தான் வந்து அதை வந்து பெருசாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வைக்கக்கூடிய கருத்தை மிகவும் ஒரு நடந்த நிகழ்வுகளை தான் எடுத்து சுட்டி காட்டியிருக்கிறார். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கோவிந்தராஜ், மக்களோட தீர்ப்பு தொடர்பாக அவங்களுடைய கருத்து பார்வை. இது மக்கள் வந்து சரியாக தான் முடிவு எடுத்திருக்காங்க. மக்களே இறுதி எஜமானர்கள் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது இந்த விமர்சனங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது தான்.
இது தவறு என்பதை மக்கள் சுட்டிக்காட்டி தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை விட தவறு தவறுதான். இது தவறு என்பது அது மக்கள் எஜமானர்கள், மக்கள் சரியானபடி தான் போயிருக்காங்க. மக்கள் இதை ரசிக்கவில்லை, விரும்பவில்லை. இதை பார்த்தாலாவது இனி அரசியல் கட்சிகள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். இந்த ஒரு விவாதத்தை ஒரு பேசும் பொருளாக ஒரு விவாத ஏற்பாடு செய்த நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு பாராட்டுகிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கோவிந்தராஜ். திரு